வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உறுப்பது உலகில் சாட்சியாகும். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உறுப்பது உலகில் சாட்சியாகும். கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் வாழ்ந்த சோதரங்களே, செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலே பாஷூர் புனித அந்தோனியாவுடைய திருத்தலத்தில் ஒன்று கூடி நாங்கள் பலி செலுத்த வந்திருக்கின்றோம். இன்றைய இந்த திருப்பலியிலே தம்முடைய கருத்துக்களுக்கு ஆசபிக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள். வெளிநாட்டு பயண தடை நீங்கி விரைவாக நடைபெற வேண்டும். விஜயராணி நோயிலிருந்து குணம் பெற டெனீஸ் டிலேச்சா குழந்தை பாக்கியம் கிடைக்க, குழந்தைக்கு எந்த ஆபத்துமின்றி சுகப்பிரசவம் நடைபெற சிந்துஜன் நிரந்தர வீசா கிடைக்க, குறுமட மாணவன் தனது கல்வியை தடையின்றி தொடர அரவிந்த் ஆகாஷ் நிரந்தர வீசா கிடைக்க, வில்கின்சன் வெளிநாட்டு பயணத்தடை நீங்க, குடும்பத்தின் நோய் தடை நீங்கி முன்னேற்றம் அடைய பென்ஸ்டன்லி நிரந்தர பதிவிட வீசா கிடைக்க, பல்கலைக்கழக அனுமதி கிடைக்க, சிறந்த பருவறு கிடைக்க, தேவஞானம் நற்சுகத்திற்காக வீடு பாதுகாக்கப்பட, கண்மணி அக்னேஸ் சுகம் பெற, விபத்திலிருந்து மீள்வதற்கு காணாமல் போன பொருள் கிடைக்க வேண்டி பரீட்சையில் சித்தி பெற, ஆனந்தவேல் கால் சுகம் பெற, காயங்கள் சுகம் பெற, சத்திர சிகிச்சை நல்ல முறையில் நடைபெறவும், நோயிலிருந்து சுகம் பெறவும், ஈசா கெங்கெல்ஸ் வதிவிட வீசா கிடைக்க, கயான் ரேசா ஸ்டீவன் ராஜ் சுகன்யா குழந்தை பாக்கியம் கிடைக்க, இன்னும் இருவரும் இந்த பள்ளியிலே தம்முடைய கருத்துக்களுக்காக சுபிக்குமாறும் கட்டிருக்கிறார்கள். அவை இவர்களுடைய கருத்துக்களை இந்த பள்ளியிலே ஒப்புக் கொடுத்து ஆண்டுடைய இவர்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்த்து இவருடைய கருத்தை நிறைவேற்றி இந்த பள்ளியிலே சபித்து நிற்போம். இன்னுமின்றி இந்த பள்ளி நன்றி கூறுகின்றார்கள். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக பரீட்சையில் சித்தி பெற்றமைக்காக ஒருவர் நன்றி கூறுகின்றார். நிருஜா விதுஷா டைசி நன்றி கூறுகின்றார்கள். குடும்பத்துக்கு செய்த நன்மைகளுக்காக ஒருவர் நன்றி கூறுகின்றார். பெனடிக்ட் குடும்பம் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றது. 9வது பிறந்த நாளில் ஒருவர் நன்றி கூறுகின்றார். கேட்டவரம் கிடைத்ததற்காக ஒருவர் நன்றி கூறுகின்றார். பயணம் நல்லபடியாக அமைந்ததற்காக ஒருவர் நன்றி கூறுகின்றார். நினைத்த காரியம் நடந்ததற்காக ஒருவரும், லாவண்யா 41வது பிறந்த நாளிலும் நன்றி கூறுகின்றார். இன்னும் 3 பேர் இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்குமாறும் கேட்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய நன்மைகள் நினைவு கூர்ந்து நன்றி கூறுகிறவர்களோடு நாமும் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பலியை நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவினாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பற்றி உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட போதும் அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாயிருந்தார்கள். அவர்கள் வறுமையில் மூழ்கி இருந்தாலும் வல்லன்மையோடு வாரி வழங்கினார்கள். அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள், ஏன் அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள். இதற்கு நானே சாட்சி. இறைமக்களுக்கு செய்யும் அர்ப்பணியில் பங்கு பெறும் பேறு தங்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக அவர்கள் தங்களை முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். நாங்கள் கடவுளின் திருவிழப்படி செயற்படுவதால் எங்களுக்கும் தங்களை அர்ப்பணித்தார்கள். எனவே இந்த அறப்பணியை தொடங்கிய தீத்துவே அப்பணியை முடிக்க வேண்டும் என நாங்கள் அவரை வேண்டிக் கொண்டோம். நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகிக் கொண்டு வருகிறது. அதேபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நான் இதை உங்களுக்கு ஒரு கட்டளையாக சொல்லவில்லை, மாறாக பிறருடைய ஆர்வத்தை எடுத்துக்காட்டி உங்கள் அன்பு உண்மையானதா என சோதிக்கவே இவ்வாறு செய்கிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் செயல் அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. 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 நான் உயிரோடு உள்ளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. யாக்கோபின் இறைவனை தம் துணியாக கொண்டிருப்போர் பெறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பெறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவரா இருப்பவர். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதி
நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 வசனங்கள் 43 தொடங்கி 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்களாவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தலச் செய்கின்றார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கின்றார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? அதனால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு நாங்கள் மாள வேண்டிய அல்ல கடைப்பிடிக்க வேண்டிய கிறிஸ்தவ ஒழுக்கத்தை பற்றி சொல்லுகின்றார். கிறிஸ்தவ ஒழுக்கம் என்பது அன்பை அடிப்படையாக கொண்டது. அதில் ஒன்று கடவுளை அன்பு செய்வது, அடுத்திருப்பவரை அன்பு செய்வது. ஆனால் அடுத்திருப்பவரை அன்பு செய்வதிலே ஆண்டவர் ஒரு புதிய பரிமாணத்தை இன்றைய இறைவார்த்திலே சொல்லுகின்றார். அன்பு என்பது சிலவள்ளி நாங்கள் எங்களுக்கு விருப்பமானவர்களை அல்ல எங்களுக்கு பிடித்தவர்களை நாங்கள் நேசிப்பவர்களை அன்பு செய்வது என்பது இயல்பான ஒன்று, ஒரு சாதாரண விடயம் கூட. ஆனால் ஆண்டவருடைய கேள்வி,
உன்னை நேசிக்கின்றவர்களையே நீ நேசித்தால் அதனால் வரும் பயன் என்ன? ஆகவே அதையும் தாண்டி உன்னுடைய அன்பு வாழ்க்கை இருக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். நேற்றைய நற்செய்தி தொடர்ச்சியாக இது வருகின்றது. பகைவரிடம் அன்பு கூறுங்கள், துன்புறுத்துவோருக்காக வேண்டுங்கள். இப்படி செய்கிறதால என்ன கிடைக்கும்? இப்படி செய்ய முடியுமா? பகைவரிடம் அன்பு கூர்வது, துன்புறுத்துவோருக்காக சபிப்பது என்பது நடக்கிற காரியமா? எங்களை துன்புறுத்தினா நாங்கள் சபிக்கிறதுன்றதை விட சபிக்கிறது தான் நாங்களுடைய பலருடைய இயல்பு. சாபம் போட்டுருவோம். எனக்கு பிடிச்சதால இவன் நல்லா இருக்க மாட்டான், இவள் நல்லா இருக்க மாட்டாள், நாசமாக போட்டோம் என்று நாங்கள் சாபம் போடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், சபி, உன்னை துன்புறுத்துவோருக்காக சபியுங்கள். இப்படி செய்கிறதால நீங்கள் ஒரு உன்னத நிலையை அடைகிறீர்கள். அதாவது இந்த உலகம் தர முடியாத ஒரு உன்னத நிலை, விண்ணக தந்தையின் மக்களாவீர்கள். விண்ணக தந்தையின் மக்களாவீர்கள். இன்னும் ஆண்டவர் சின்ன உதாரணத்தை சொல்றார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் கடவுள் இரக்கம் உள்ளவராயிருக்கின்றார். அப்போ இரக்கம், ஆண்டவருடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்கின்றது. நல்லவர்களுக்கு இரக்கம் கிடைக்கின்றது இயல்பு ஒன்று, நேர்மையாளர்களுக்கு இரக்கம் கிடைக்கின்றது ஒரு நியாயமானது. ஆனால் நேர்மையற்றோருக்கும் தீயோருக்கும் ஆண்டவர் இரக்கம் கொடுக்கின்றார் என்று சொன்னால், ஆண்டவரை போல நாங்களும் இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய அழைப்பு. அதுதான் இறுதி பதில், விண்ணக தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள். நிறைவு என்பது இந்த உலகத்திலே செல்வங்களை சேர்த்து நிறைவு காண்பது அல்ல, பணத்தையும் நகையையும் சொத்தையும் சேர்த்து நிறைவு காண்பது அல்ல. தந்தையின் நிறைவுள்ளவராயிருக்கின்றார். எப்படி என்று சொன்னால், அவர் அன்பு செய்வதிலே நிறைவுள்ளவராயிருக்கின்றார், இரக்கம் காட்டுவதிலே நிறைவுள்ளவராயிருக்கின்றார், மன்னிப்பு அளிப்பதிலே நிறைவுள்ளவராயிருக்கின்றார். இவ்விதமாக நாங்களும் நிறைவாழ்வை நோக்கி பயணிக்க இறைவன் நம்மை அழைக்கின்றார். சொத்து சேர்ப்பதும் செல்வம் சேர்ப்பதும் பணம் சேர்ப்பதும் அல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற நிறைவு. சொல்லி நாங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருப்போம், அதிலே நிறைவும் காண மாட்டோம். ஆனால் ஆண்டவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் அன்பையும் நாங்கள் எங்களுக்குள்ளே கொண்டு வாழுகின்ற போது அல்லது கொடுத்து வாழுகின்ற போது நிறைவுள்ள மக்களாகி வாழுகின்றோம், தந்தையின் மக்களாகவும் மாறுகின்றோம். இந்த கருத்துக்களை மனதில் இருத்தி தொடர்ந்தும் இந்த பலியிலே பங்கொள்வோமாக. ஆமென். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை சொல்லி சபிப்போம். எல்லாம் வல்ல அன்பு தந்தையே இறைவா, எம் தாய் திருச்சபை வழிநடத்தும் பாப்பரசர் 14ஆம் லியோ மற்றும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரையும் ஆசிரால் நிறைத்து வழிநடத்தியருளும். விசுவாசத்திற்கு அச்சுறுத்தலாக மாறி வரும் உலக மயமாக்கலுக்குள் இழுக்கப்பட்டு எப்படியும் வாழலாம் என்று தெய்வ பயமற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை உம்மிடம் கொண்டு வந்து சேர்க்க தேவையான ஆவியின் வரங்களை பணியாள்கள் மேல் பொழிந்து வழிநடத்திய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வல்லமையின் தகப்பனே, புனித அந்தோனியாரை பாதுகாவலாக கொண்டு வாழும் நாம் எல்லோரும் அவர் காட்டிய வழியில் எல்லா நிலையிலும் இறைவனில் நம்பிக்கை கொண்டு அவரது பராமரிப்பில் முழு விசுவாசம் கொண்டு நேர்மையான வழியில் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நேசம் நிறைந்த தகப்பனே இறைவா, எம் பாசைய பங்கிலே முதுமையிலும் தீராத நோயினாலும் வருந்தும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து காத்தருளும். இவர்கள் என்றும் உமது அன்பை அனுபவிக்கவும்
தம் இயலாமையில் உமது வல்லமையால் ஆட்கொள்ளப்படவும் மனதில் நிம்மதியை அனுபவிக்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, உம் பங்கிலுள்ள இளைஞர்கள் பாடசாலை சிறுவர்களை உமது பிரசன்னத்திற்கு கொண்டு வருகின்றோம். பொய்மைக்குள் அகப்படாது ஒளியான உம்மை பின்பற்றி வாழ உம் ஆசீர் என்றும் இவர்களோடு வழிநடக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் போலமான இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் எங்களுடைய தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உம்முடைய வல்லமையிலே நம்பிக்கை கொண்டு உம்மிடத்தில் எடுத்துச் சென்ற வேண்டுதலுக்கு நீர் தயவுடன் செவி சாய்த்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. நொறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வம், உடைந்திட்ட உள்ளம் அதை நாடிடும் அன்பரே, உமக்காயும் வாழ ஆசிக்கிறேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. ஆபேலை போல ஆர்வமாய் தருவேன், கைமண்ணை போல முழுமையாய் தருவேன். ஆபேலை போல ஆர்வமாய் தருவேன், கைம்பெண்ணை போல முழுமையாய் தருவேன். சிறந்தது எதுவோ அதையே தருவேன். இருப்பதை வந்தே உமக்கே தருவேன், என்னை முழுவதும் தருகின்றேன். உமக்காய் வாழ விளைகின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. சகோதர சகோதரனுடையதும் உங்களுடையதுமான இப்பணி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திலே அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களையும் ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையும் அன்பார்ந்தமான் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்பாற்றியானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையும் மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து
நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்தோரை குரலாய் சொல்வதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று மக்கோடியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலை நிராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசப் வாசங்கள் பாதுகாவலர், புனித அந்தோனியார், இவ்வுலகில் மக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிடும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிடும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிவரே, உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியாலும் எனது ஆன்மா நலமுடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்துள்ளே வாழ்ந்திருக்கிறார். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவனுருகுதே. இதை பாடாத நாவில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இதை பாடாத நாவில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவா, இறைவா இறைவா என் இதயம் நினைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவனுருகுதே.
வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே. வசந்தம் என்றும் வாழ்வின் தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே. வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழமென்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே. உன்னை பாடாத நாவில்லையே, உன்னை தேடாமல் வாழ்வில்லையே. உன்னை பாடாத நாவில்லையே, உன்னை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவா. இறைவா இறைவா தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம். தேவன் வரவிலே ஜீவன் உருகுதே. அன்புக்காக ஏங்கும் இந்த ஆசை ஓய்ந்திடும். அளவில்லாத அன்பின் நேசம் அரவணைத்திடும். நினைவிலாடும் நிழல்கள் யாவும் நிஜங்களாகிடும். நீங்கிடாமல் இறைவன் நேசம் இதமும் தொடர்ந்திடும். ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே. உன்னை பாடாத நாவில்லையே, உன்னை தேடாமல் வாழ்வில்லையே. உன்னை பாடாத நாவில்லையே, உன்னை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம். தேவன் வரவிலே ஜீவன் உருகுதே. இதை பாடாத நாவில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இதை பாடாத நாவில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம். தேவன் வரவிலே ஜீவன் உருகுதே. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரையும் திருமனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். இறைவனுக்கு மேலாருக்கும் அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, பாஷையூர் பகுதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும்
அன்புடன் அரவணைக்கும் கோடி அற்புதரே, இதோ மது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களில் நின்றும் எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களில் இருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எமக்கு வாழ வழி காட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கி அருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை இயேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுநரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அழுகையினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கோடி மக்கள் கூடும் கோடி அற்புதரில்லம் நாடி வந்தோர்க்கு வரம் நல்குவார். கூடும் அடியார்க்கு துணை தருவார். கோடி மக்கள் கூடும் கோடி அற்புதரில்லம் நாடி வந்தோர்க்கு வரம் நல்குவார். கூடும் அடியார்க்கு துணை தருவார். கோடி மக்கள் கூடும் கோடி அற்புதரில்லம்.
தேரறியப்பன் நீர் தூய பவனி வரும் நாளதை காண்பவர்கள் பேரான பேறு பெற்றோர். தேரறியப்பன் நீர் தூய பவனி வரும் நாளதை காண்பவர்கள் பேரான பேறு பெற்றோர். தீராத பிணி தீர்க்கும் திவ்ய பாலனிடம் தீராத பிணி தீர்க்கும் திவ்ய பாலனிடம் மீளாத பாவியர்க்காய் வேண்டுமையா. கோடி மக்கள் கூடும் கொடியற்புதரில்லம் மீனினம் கேட்டிட ஞானோபதேசம் செய் ஞானியே வரத்தை நாடி வந்தோம் ஐயா. மீனினம் கேட்டிட ஞானோபதேசம் செய் ஞானியே வரத்தை நாடி வந்தோம் ஐயா. கோடான கோடியாக கூடிடும் அடியாரை கோடான கோடியாக கூடிடும் அடியாரை தாபரி தாழுவதுன் கடமையா. கோடி மக்கள் கூடும் கொடியர் புதரில்லம் நாடி வந்தோர்க்கு வரம் நல்குவார். கூடும் அடியார்க்கு துணை தருவார். கோடி மக்கள் கூடும் கொடியர் புதரில்லம். பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.